வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினி டாக்ஸ். நான் தான் உங்கள் ஸ்ரீநவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமான வசூல் பண்ண படங்களை தான் பார்க்க போகிறோம். அதுவும் 5 படங்களில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, மதராசி டியூடுன்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், மதராசி படம் வந்து மிக்சர் ரிவ்யூஸ் வந்தாலும், டியூடு படம் வந்து அதுவும் மிக்சர் ரிவ்யூஸ் வந்தாலும், 2 மிக்சர் ரிவ்யூஸ் படத்துக்குள்ள வந்து ஒன்று ஃப்ளாப்பு, இன்னொன்று வந்து ஹிட்டாக. ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆகி இன்னொரு படம் ஹிட் ஆகி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதராசியும் டியூடு இந்த 2 படமும் வந்து 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து மதராசியோட டியூட் ரொம்ப பிடிக்கும். இல்லை பர்சனலாக எனக்கு மதராசி படம் வந்து ரொம்ப பிடிக்கும். மற்றபடி மதராசி படம் சூப்பராக தான் இருக்கும். அது ஏன் எதுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னு இன்ன வரையும் தெரில. அப்புறம் வந்து டியூடு படம் வந்து ஒரு வித்தியாசமான வியர்டான லவ் ஸ்டோரினா கூட அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி மக்களுக்கு வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் நல்ல வரவேற்பை வந்து பெற்றுச்சு டியூட் படம். இந்த 2 படமுமே 100 கோடி. 4வது இடத்துல வந்து 2 படம் இருக்குது. அதில் 2வது படம் என்னென்னா வந்து விடாமுயற்சி. இது வந்து 135.65 crores அடிச்சிருக்குங்க. அப்புறம் வந்து அடுத்த படம் வந்து மொதல் படமான குபேரா, அது வந்து 130.55 crores அடிச்சிருக்குங்க. ஸோ இந்த 2மே பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்து 100 கோடிக்கு மேலே வசூலான படங்கள்னு சொல்லலாம். குபேரா படம் வந்து பார்க்கல, ஆனால் விடாமுயற்சியோட டேரக்டர் மயில் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் வந்து நடித்த படம். இந்த 2 படத்துக்கும் பட்ஜெட் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும், ஸோ விடாமுயற்சி வந்து பெரிய ஸ்டார் படம்னால கொஞ்சம் ஹை பட்ஜெட் இருக்கும். 3வது இடத்துல வந்து டிராகன் படம் தான் இருக்குது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் நடித்த டிராகன் படம். இந்த படம் வந்து 151 crores அடிச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். டிராகன் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இதோட பட்ஜெட் 200 crore ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில். ஸோ இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 248 crores அடிச்சிருக்கு. ஸோ வந்து குட் பேட் அக்லி வந்து அஜித்துக்கு ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஆன படமே சொல்லலாம் அந்த வருஷத்தில். நான் மொதல் இடத்துல என்ன பிடிச்சிருக்குன்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி தாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து 518 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இதோட பாக்ஸ் பட்ஜெட் வந்து 350 crore. ரிவ்யூ வைஸ் என்ன தான் மிக்சர் ரிவ்யூஸ் வந்தாலும், ஆனால் படம் வந்து ஆவரேஜாக இருந்தாலும், ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லலாம். 2.0 ஜெயிலருக்கு அப்புறம் ரஜினிக்கு வந்து 3வது ஹையஸ்ட் கிராசிங் மூவின்னு சொல்லலாம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ படம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். கடந்த 2023 வரைக்கும் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் வந்து வசூல் ரீதியாகவே அதிகமாக இருந்தாலும், 2024-25 மட்டும் தமிழ் சினிமாவோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த 2026 2023 மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் நல்லா வசூல் ஆகணும்னு நம்ம நினச்சது நடக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.